மாண்புமிகு உறுப்பினர் அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி டெட் தேர்வில் தேர்ச்சி என்பது கட்டாய தகுதி என்று உச்சநீதிமன்றம் 1/9/2025 அன்று உத்தரவிட்டது. அந்த தீர்ப்பின் மீது பலர் தாக்கல் செய்த சீராய்வு மனுக்களை உச்சநீதிமன்றம் 29/5/2026 அன்று தள்ளுபடி செய்தது. உச்சநீதிமன்றத்தின் விரிவான தீர்ப்பு நேற்று வெளிவந்துள்ளது. தமிழ்நாடு அரசு உட்பட பல்வேறு மாநிலங்களும் ஆசிரியர் அமைப்புகளும் தாக்கல் செய்த 65க்கும் மேற்பட்ட சீராய்வு மனுக்களை விசாரித்த நீதிபதிகள் மாண்புமிகு தீபங்கர் தத்தா மற்றும் மன்மோகன் அடங்கிய அமர்வு அவற்றை தள்ளுபடி செய்து முந்தைய உத்தரவை உறுதி செய்தது. பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு கட்டாயம் ஓய்வு பெற 5 ஆண்டுகளுக்கும் மேல் பணிக்காலம் உள்ள அனைத்து ஆசிரியர்களுக்கும் கட்டாயம் டெட் தேர்ச்சி பெற வேண்டும். பதவி உயர்வுக்கு கட்டுப்பாடு, பணிமூப்பு, சீனியாரிட்டி எதுவாக இருந்தாலும் டெட் தேர்ச்சி பெறாத ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட மாட்டாது. கால அவகாசம் நீட்டிப்பு, சட்டப்பிரிவு 142 பயன்படுத்தி ஆசிரியர்கள் டெட் தேர்ச்சி பெறுவதற்கான அவகாசத்தை ஆகஸ்ட் 31, 2028 வரை நீட்டித்து உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டது. இனி மேற்கொண்டு கால அவகாசம் வழங்கப்பட மாட்டாது என்று தெள்ளத் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆண்டுக்கு 2 முறை மட்டுமே தேர்வு. ஆசிரியர்கள் தேர்ச்சி பெற ஏதுவாக மாநில அரசுகளும் தகுதி தேர்வு வாரியங்களும் ஆண்டுக்கு 2 முறை மட்டுமே டெட் தேர்வுகளை நடத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பணி பாதுகாப்பு நிலை, ஓய்வு பெற 5 ஆண்டுகளுக்கும் குறைவாக உள்ள ஆசிரியர்களுக்கு டெட் தேர்ச்சியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்காது. 2028க்குள் தேர்ச்சி பெறாத பிற ஆசிரியர்கள் கட்டாய ஓய்வு பெற நேரிடலாம். சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்கள் நிலை, சிறுபான்மையினர் பள்ளி ஆசிரியர்களுக்கும் டெட் கட்டாயமா என்ற கேள்வி மேல் முறையீட்டிற்காக பெரிய அரசியல் சாசன அமர்விற்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. எனவே இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுத்து மத்திய அரசிற்கு உரிய அழுத்தம் தந்து ஆசிரியர்களுடைய பணி பாதிக்காத வகையில் இந்த அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அதற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சரின் சார்பிலே கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தை ஆதரித்து அமர்கின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் ஏவா வேலு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இது போன்ற தனி தீர்மானம் வருகிற பொழுது நம்ம நிகழ்ச்சி நேரில் அது இடம்பெற்றிருப்பு தான் இது வரைக்கும் வாடிக்கை. அப்படி இருந்திருந்தால் விரிவாக பேசுவதற்கு அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு உண்டு. ஏற்கனவே திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற பொழுது இந்த பிரச்சனை அப்பொழுதே வந்தது. அப்பொழுது அரசின் சார்பாக ஆசிரியர்களுக்கு, ஏன்னா நீண்ட நெடிய காலமாக ஆசிரியர் பணியாற்றி கொண்டிருப்பவர்கள் திடீர்னு டெட்டு தேர்வு படிக்க வேண்டும் என்பது சாத்தியக்கூறு அல்ல. ஏன்னா இன்றைய நிலையில் அதற்கு புதிய சிலபஸுகள்லாம் இருக்கிறது. அந்த ஆசிரியர் படித்த காலங்களில் 20 ஆண்டுக்கு முன்னால் 25 ஆண்டுக்கு முன்னால் ஆசிரியர் படிப்பு வந்தவர்களுக்கு இன்றைக்கி டெட்டு தேர்வை பொறுத்தளவுக்கு அந்த சிலபஸ் அவர்கள் படித்து பாஸ் பண்ணுன்ற நிலைமைலாம் இல்லை என்பதை அப்பொழுது எங்களுடைய கழகத் தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர் உணர்ந்த காரணத்தினால்தான் உச்சநீதிமன்றம் வரை சென்று நாங்கள் ஆசிரியர்களுக்காக நாங்கள் வழக்கு தொடுத்து இந்த தேர்வு தேவையில்லை என்று நாங்கள் தான் அப்பொழுது வழக்கு தொடுத்தோம் ஆசிரியர்களுக்காக. அதில் பல ஆசிரியர்களும் தன்னை இணைத்து கொண்டார்கள். ஆனால் என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னாக்கா, சீராய் மனுவும் சரி மெயின் வழக்கிலும் சரி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கட்டாயம் படித்துத்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பை வழங்கினார்கள். ஆனால் நாங்கள் அப்பொழுது சொன்னோம், மீண்டும் தேர்தலுக்கு பின்னால் இதே சட்டமன்றத்தில் தீர்மானம் போடுவதோடு மட்டுமல்ல, ஒன்றிய அரசாங்கத்தில் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு புதியதாக ஒரு சட்டத்தை ஏற்றணும். இப்போ இருக்கிற சூழ்நிலை என்னென்னா, புதிய சட்டத்தை ஏற்றினா தான் இதை தடுத்து நிறுத்த முடியும். எனவே இதை கூட இன்றைக்கி தீர்மானத்தில் பார்த்தா கடைசியாக சொல்கிறீங்க, மேற்கொண்ட நடவடிக்கை மூலம் நீண்ட காலமாக பணியாற்றி வரும் ஆசிரியர்களின் பணி பாதுகாப்பு மற்றும் பதவி உயர்வு உள்ளிட்ட உரிய பணிப்பலன்கள் எவ்வித தடையும் என்று தொடர்ந்து கிடைப்ப உதவி செய்யுமாறு ஒன்றிய அரசை பேரவை ஒருமனதாக கூறுகிறது. ஒன்றிய அரசுகிட்ட தான் பண்ணி இதை நம்ம செய்ய முடியும்.
ஆக இப்படி ஒன்றிய அரசாங்கத்தில் இந்த அரசு வலியுறுத்தி புதிய சட்டங்களை நிறைவேற்றுகிற பொழுது ஆசிரியர்களுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த சட்டம் இயற்றுவதற்கு உறுதுணையாக இருப்பார் என்பதை மட்டும் தெரிவித்துக் கொண்டு இந்த ஆசிரியர் பணியை பொறுத்தளவுக்கு நாங்கள் முழுமையாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக புதிய சட்டங்கள் வருவதற்கும் அவளுக்கு சலுகை பெற்றுத் தருவதற்கும் முழுமையாக நாங்கள் ஒத்துழைப்போம். மாண்பு உறுப்பினர் இந்த தீர்மானம் முன்னரே கொடுத்திருக்கப்படும் என்று சொன்னார். கடந்த காலங்களில் என்ன நடந்திருக்கு என்பதெல்லாம் நான் பார்த்தேன். கடந்த காலங்களில் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் காலையில் வருகிற போதே அவையில் படிப்பது உண்டு. இருந்தாலும் முன்கூட்டியே அதை கொடுப்பதற்குரிய இல்லை 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 முக்கிய இல்லை இல்லை குறிப்பாக இந்த தனி தீர்மானத்தின் மீது அவை உறுப்பினர் அத்தனை பேருக்கும் புள்ளி விவரங்கள் விரல் நுனியில் இருக்கிறோம். அதையும் நீங்கள் மனதில் வைத்து எப்படி நீங்கள் இப்போ கொடுத்த உடனே பேசுகின்றீர்கள். இந்த டெட் விஷயத்தை பொறுத்த வரைக்கும், ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் எல்லாம் அத்துப்படியாக மனப்பாடமாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி. அது அவையிலே மாண்பு அமைச்சர்கள் சிறப்பான ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று பேசிவிட்டார். அடுத்து மாண்பு உறுப்பினர் முனைவர் தாரை கட்பட் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள். மாண்பு உறுப்பினர், இப்போ நீண்ட நெடுநாளாக இந்த கல்வி என்பது மாநில பட்டியலில் இருந்தால் அந்த பிரச்சனையே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம மாநில பட்டியலில் இருந்தால் மத்திய பட்டியலில் இருக்கிறது. ஆனால் அது மாநில பட்டியலில் கொண்டு வருவதற்கும் வேண்டிய முயற்சி நாம் செய்யணும். பொதுப்பட்டியல். மாண்பு உறுப்பினர் தாரகை கட்பட் அவர்கள். மிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை காங்கிரஸ் கட்சி ஆதரிக்கிறது. அதே போன்று இந்த தமிழக அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் மூலம் நீண்ட காலமாக பணியாற்றி வரக்கூடிய ஆசிரியர்களின் பாதுகாப்பு மற்றும் பதவி உயர்வு உள்ளிட்ட அனைத்து பணிபலன்கள் எந்தவித தடையும் இன்றி செய்வதற்காக எங்களுடைய காங்கிரஸ் கட்சி பேரியக்கத்தினுடைய எம்பிகளை பேசுவதற்காக நாங்கள் பார்லமெண்டத்தில் வலியுறுத்துவோம் என்பதையும் நாங்கள் இத்தருணத்தில் கூறிக்கொள்கிறோம். நன்றி. மாண்புமிகு பள்ளி கல்வி, தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.